வணக்கம் நண்பர்களே, DRDOவால் வடிவமைக்கப்பட்டுள்ள D4 Counter ட்ரோன் சிஸ்டத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். இதை எதற்காக வடிவமைத்தார்கள், இது எவ்வாறு வேலை செய்யும் மற்றும் இதனுடைய பயன்கள் எல்லாம் என்னென்ன என்பதை தெளிவாக கொடுத்திருக்கின்றோம். இன்றைய போர்க்களத்தில் ட்ரோன்கள் மிகவும் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. சிறிய வகை ட்ரோன்கள் முதல் மிகப்பெரிய ட்ரோன்கள் வரை பல வகைகளில் இவை இருக்கின்றது. இந்த வகை ட்ரோன்கள் மிக மலிவு விலையில் பலருக்கு கிடைக்கின்றது. அதே சமயத்தில் இதனை கிட் வடிவத்திலும் பலர் வாங்கி அதனை சொந்தமாக உற்பத்தி செய்து பயன்படுத்த துவங்கிவிட்டார்கள். இதனால் பல பாதுகாப்பு சிக்கல்கள் உருவாகியுள்ளது. குறிப்பாக தீவிரவாதிகள் இதனை பயன்படுத்தி தீவிரவாத தாக்குதலை ஈடுபடுகின்றார்கள். சட்டவிரோதமாக பொருட்கள் மற்றும் ஆயுதங்களை கடத்துவதற்கு பயன்படுத்துகின்றார்கள். இராணுவ நிலைகள் மீது தாக்குவதற்கு கூட பயன்படுத்தியுள்ளார்கள். உதாரணமாக சவுதி அரேபியாவில் ஒரு விமான தளத்தில் தாக்கியுள்ளார்கள், இந்தியாவில் ஒரு விமான தளத்தில் தாக்கியுள்ளார்கள். ஒரு சில இடங்களில் அரசியல் தலைவர்களை கொல்லக்கூட இதனை பயன்படுத்தியுள்ளார்கள். இதில் மிகவும் ஆபத்தான ஒரு நிலை என்னவென்றால் ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான தாக்குதல் யுக்தி. ஓரிரு ட்ரோன்கள் வந்தால் அதனை குறிவைத்து வீழ்த்தி அதனை தடுத்து நிறுத்த ஓரளவு முடியும். ஆனால் இந்த திரைப்படத்தில் காமித்தது போன்று பல ட்ரோன்கள் ஒரே நேரத்தில் வந்தால் இதனை ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ், அதாவது எவ்வாறு தேனீக்கள் கூட்டம் கூட்டமாக வருகின்றதோ அதனை போன்று வந்தால் ஸ்வார்ம் ஆஃப் ட்ரோன்ஸ் என்று சொல்லுவார்கள். இவ்வாறு வந்தால் ஒவ்வொன்றாக இதனை சுடுவதற்குள் ஏதோ ஒரு ட்ரோன் இலக்கை அடைந்து அந்த இலக்கை அழிக்கக்கூடும். இப்பொழுது நடக்கும் யுத்தங்களில் இந்த வகை தாக்குதல்கள் மிகவும் அதிகமாகிக் கொண்டே வருகின்றது. அதனால் இவ்வாறு வரும் ட்ரோன்களை அழிக்கக்கூடிய அமைப்புகள் நமக்கு தேவைப்படுகின்றது. ஒரே ஒரு அமைப்பாக இல்லாமல் பல அமைப்புகளாக பல தேவைகளுக்கு தேவைப்படுகின்றது. DRDO ஒரு குறிப்பிட்ட இடத்தை பாதுகாப்பதற்கு தேவையான இவ்வகையான ஒரு அமைப்பை உருவாக்கியுள்ளது. அதுதான் D4 கவுண்டர் ட்ரோன் சிஸ்டம். ஒரு ட்ரோனை அழிப்பதற்கு முதலில் அந்த ட்ரோன் வருவதை கண்டுபிடிக்க வேண்டும், அதாவது டிடெக்ட் பண்ணணும். பின்பு உடனடியாக அது என்ன வகையான ட்ரோன், அதற்கு என்ன தகவல்கள் வருகின்றது போன்ற பல தகவல்களை வைத்து அதனை எவ்வாறு தடுக்கலாம் என்பதை உறுதி செய்ய வேண்டும். பின்பு அந்த ட்ரோனை அழிக்க வேண்டும், அதாவது டெஸ்ட்ராய் பண்ணணும். கேட்பதற்கு எளிதாக இருந்தாலும் ஒரு ட்ரோனை கண்டுபிடிப்பது என்பது மிகவும் கடினம். காரணம் என்னவென்றால் அதனுடைய ரேடார் கிராஸ் செக்ஷன் சொல்லக்கூடிய ரேடாரில் அது தெரியும் அளவு மிகவும் குறைவாக இருக்கும். அதே சமயத்தில் இது அதிகமான வெப்பநிலையில் இருக்காது. அதனால் இன்ஃப்ராரெட் கேமராவிலையும் தொலைதூரத்தில் இருந்து தெரியாது. அதனால் இந்த வகை சிறிய ட்ரோன்களை மிக தொலைவிலிருந்து அழிக்க முடியாது. அது அருகே வந்த பின்புதான், குறிப்பிட்ட தூரம் வந்த பின்புதான் கண்டுபிடித்து அழிக்க முடியும். சரி, இந்த DRDO சிஸ்டத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்கு என்பதை இப்ப பார்ப்போம். முதலில் அந்த ட்ரோன் வருவதை கண்டுபிடிக்க என்ன அமைப்பை பயன்படுத்துகின்றார்கள் என்று பார்ப்போம். இதில் அந்த ட்ரோனை விஷுவல் ஐடென்டிஃபிகேஷன், அதாவது பல வகையான ஆப்டிக்கல் சென்சர்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்கும் பல கருவிகள் இதில் இருக்கின்றது. இருளிலும் பார்க்கக்கூடிய இன்ஃப்ராரெட், ட்ரோனின் வெப்பத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஃப்ராரெட் கேமராக்கள், எலக்ட்ரோ ஆப்டிக்கல் கருவிகள் என்று பல உயர் தொழில்நுட்ப கருவிகள் இதில் இருக்கும். இதனை வைத்து ட்ரோன் பறந்து வருவதை கண்டுபிடிக்கலாம். மற்றொரு முறை ரேடாரை பயன்படுத்துவது. விமானங்களுக்கான ரேடார்களை ட்ரோன்களுக்கு எதிராக பயன்படுத்த முடியாது. காரணம் என்னன்னா, ட்ரோன்களின் அளவு மிகவும் சிறியதாக இருப்பதனால் இவை எளிதில் தெரியாது. அதனால் மைக்ரோவேவ் அலைவரிசைகளில் செயல்பட்டு குறைந்த தூரத்தில் அதிக துல்லியத்தன்மையோடு இருக்கும் ரேடார்களை இதற்காக பயன்படுத்துவார்கள். இதனால் அதிக தூரமெல்லாம் ட்ரோன்களை கண்டறிய முடியாது. ஒரு சில அமைப்புகளில் ட்ரோன் எழுப்பும் சத்தத்தை வைத்து அந்த ட்ரோன் இருக்கும் திசையை கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்புகளையும் பயன்படுத்துவார்கள். ஆனால் அதனுடைய துல்லியத்தன்மை ஓரளவு தான் இருக்கும். காரணம் என்னவென்றால் பெரும்பாலும் யுத்தக்களம் அதிக சத்தத்தோடு இருக்கும். இவ்வாறு ட்ரோன் வருவதை கண்டுபிடித்த பின்பு அதனை அழிக்க வேண்டும். அதனை அழிக்க பல யுக்திகள் இருக்கு. ஹார்ட் கில் மற்றும் சாஃப்ட் கில் என்று இரண்டு வகையாக அவை பிரிக்கப்படுகின்றது. சாஃப்ட் கில் என்பதில் அந்த ட்ரோனை செயலிழக்க செய்யும் யுக்திகள், அதாவது அந்த ட்ரோன் அதன் இலக்கை அடையாமல் வேறு எங்கோ செல்ல வைப்பதுதான் சாஃப்ட் கில். அதுவே ஹார்ட் கில்லில் அந்த ட்ரோனை முற்றிலும் அழிக்கக்கூடிய யுக்தி. இந்த DRDO அமைப்பில் இந்த இரண்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது.
சாஃப்ட் கில்லுக்காக ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் செய்யக்கூடிய ஜாமர்கள் மற்றும் அந்த ட்ரோனுக்கும் ஆபரேட்டருக்கும் இருக்கும் தொலைத்தொடர்பை துண்டிக்கக்கூடிய குழப்பக்கூடிய அமைப்புகள் என்று சக்தி வாய்ந்த ஜாமர் கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றது. ஒருவேளை இதிலிருந்தும் தப்பித்து அந்த ட்ரோன் அருகில் வந்துவிட்டால் அடுத்த முறையான ஹார்ட் கில் பயன்படுத்தப்படுகின்றது. இதில் லேசரை வைத்து அந்த ட்ரோனின் பாகங்களை வெப்பப்படுத்தி அந்த ட்ரோனை செயலிழக்க செய்யும் ஒரு யுக்தி இந்த கருவியில் லேசரை கொண்டு ஹார்ட் கில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இது 3 வருடங்களுக்கு முன்பு நாம் உருவாக்கிய வீடியோ வெறும் 2000 பார்வைகள் மட்டுமே பெற்றிருந்தது. அதனால் மீண்டும் பதிவேற்றியுள்ளோம். இதனை போன்று L70 என்ற நமது பீரங்கியும் இப்பொழுது ட்ரோன்களை அழிக்க அதிக அளவு பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதனை பற்றியும் ஒரு வீடியோ கொடுத்திருந்தோம். அதுவும் அதிக பார்வைகள் பெறவில்லை. அதற்கான லிங்க் இங்கே கொடுத்துள்ளோம். சமீபத்திய ஆபரேஷன் சிந்தூரை பற்றி இந்த அமைப்புகள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது என்பதை விரிவாக பின்பு விளக்குவோம்.